நாலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. பிற்பகல் 1 மணி நிலவரப்படி நெல்லை மாவட்டத்தில் 50.40% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், இது குறித்தான மேலும் விவரங்கள். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கின்றது. மாலை 6 மணி வரை வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும், குறிப்பாக தலைநகரமான சென்னையிலிருந்து நேற்று நள்ளிரவு புறப்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுதுதான் ஊர் சென்றடைந்திருக்கின்றார்கள். பலர் அவர்களும் இப்போது வாக்குச்சாவடிக்கு செல்ல தொடங்கி இருக்கும் நிலையில் வாக்குப்பதிவினுடைய வேகம் இன்னும் பிற்பகலில் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு சட்டப்பேரவை தொகுதிகளில், மாவட்டங்களில் சராசரி வாக்குப்பதிவு 50 விழுக்காட்டை கடந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். நெல்லை மாவட்டத்திலே 50 கடந்திருக்கின்றது. பிற்பகல் 1 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு. அதே போன்று விருதுநகர் மாவட்டத்திலும் கூட 56% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தில் எந்த தேர்தலிலும் இல்லாத அளவு இன்று சில மணி நேரங்களுக்குள்ளாக சரிபாதி வாக்காளர்களுக்கு மேலே வாக்களித்து விட்டார்கள் என்பதிலிருந்து இந்த தேர்தலில் பதிவாகக்கூடிய வாக்குகள் 80 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தஞ்சை மாவட்டத்திலே 50% வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில், விருதுநகர் மாவட்டத்திலே ஏறக்குறைய 57% வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். நெல்லை மாவட்டத்திலே 50%க்கும் கூடுதலான வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எளிய வாக்காளர்கள் தொடங்கி திரைப்பட நட்சத்திரங்கள் என்ற அனைவரும் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குரிமையை ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்று பயன்படுத்தி தற்போது வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளில் இருந்தும் பார்த்தறிய முடிகின்றது. ஊரக பகுதிகள் மட்டுமல்ல, குக்கிராமங்களில் எவ்வாறு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் தலைநகரம் சென்னை உட்பட கோவை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாநகரங்களினுடைய மைய பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளிலும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாபநாசம் சட்டப்பேரவை தொகுதியிலே ஏறக்குறைய 50 விழுக்காடு வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். நட்சத்திர தொகுதிகள், முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எல்லாம் வாக்குப்பதிவு இன்னும் வேகம் எடுத்திருக்கின்றது. நேற்று ஒரே நாளிலே பிற்பகல் 1 மணி நிலவரப்படி விருதுநகர் மாவட்டத்தில் 56.48% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள். மதுரவாயல் சட்டப்பேரவை தொகுதியிலே ஏறக்குறைய 54 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று நெல்லை மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 50 விழுக்காட்டுக்கும் கூடுதலான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வாக்காளர்கள் ஆர்வத்தோடு முன்வந்து வாக்களிக்கின்றார்கள். எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகாக தேர்தல் ஆணையம் எதை எதிர்பார்த்து அந்த தீவிர திருத்தத்தை மேற்கொண்டிருந்ததோ அதற்கான பலன் தேர்தல் ஆணையத்திற்கு கிடைத்திருக்கின்றது. பதிவாகாத வாக்குகள் என்பது பெரும்பாலும் இரட்டை பதிவு அடிப்படையில் இருக்கின்ற வாக்குகளாக இருந்தன. இறந்தோருடைய பெயர்கள் நீக்கப்படாமல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற வாக்குகளாக இருந்தன. முகவரி மாறி சென்றவர்களுடைய வாக்குகளாக இருந்தன. அவற்றையெல்லாம் களை எடுத்ததன் மூலமாக தமிழகத்திலே 100 விழுக்காடு முறையான அந்த வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் பெற்றிருக்கின்றது என்பதைத்தான் இந்த தேர்தலில் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவின் விவரங்கள் எடுத்து கூறுகின்றன. 50 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன பல்வேறு மாவட்டங்களில் என்று சொல்லும் பொழுது இன்னும் வாக்குப்பதிவு முடிவடைவதற்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இருக்கின்றது. அதற்கு உள்ளாகவே சரிபாதிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இந்திய அளவில் அதிக வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தமிழகத்திற்கும் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏறக்குறைய 80 விழுக்காட்டுக்கும் கூடுதலானவர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யக்கூடும். எனவே இந்த வாக்குகள் எண்ணப்படும் பொழுது கடுமையான போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 3 முனை 4 முனை போட்டி நிலவி வரக்கூடிய நிலையில்தான் நெல்லை மாவட்டத்தில் 50 விழுக்காட்டை கடந்திருக்கின்றது. விருதுநகர் மாவட்டத்திலே ஏறக்குறைய 56 விழுக்காட்டை பெற்றிருக்கின்றது. அதே போன்று பல்வேறு இடங்களில் மதுரவாயல் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் எல்லாம் 50 விழுக்காட்டுக்கும் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள்.
மற்றொரு பக்கம் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திருச்சி, அது மட்டுமல்லாமல் தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலுமே சீராக வாக்குப்பதிவு இருந்து வருகின்றது. அதோடு சேர்த்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே அனைத்து மாவட்டங்களிலும் வட தமிழகத்தினுடைய கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களிலும் கணிசமான அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சீரான வாக்குப்பதிவு தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகின்றது. வாக்காளர்கள் ஆர்வத்தோடு சென்று வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் வாக்குச்சாவடிகளுக்குள்ளாக கட்சிகளுடைய முகவர்கள் கண்ணும் கருத்துமாக அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து வருவதை பார்க்க முடிகின்றது. சென்னையில் எல்லாம் ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்கும் பொழுது அவருடைய உண்மைத்தன்மை சரிபார்க்கப்பட்டு அந்த வாக்காளருடைய பெயர் சொல்லப்பட்டு வாக்காளர் அடையாள அட்டை என்னெல்லாம் சொல்லப்பட்டு அதையெல்லாம் சரிபார்த்த பிறகுதான் முகவர்கள் குறிப்பிட்ட அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான அனுமதியினை வழங்குகின்றார்கள். திரைப்பட நட்சத்திரங்கள், சின்னத்திரை நடிகர்கள் என்று பலரும் அடுத்தடுத்து வருகை தந்து விருகம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நடிகர் சூர்யா, ஜோதிகா உள்ளிட்டவர்கள் சற்று முன்பாக வாக்களித்திருந்தார்கள். நடிகர் ரஜினிகாந்த், அஜித்குமார் உள்ளிட்டவர்கள் இன்று காலை சென்று வாக்களித்திருந்தார்கள். சிவகார்த்திகேயனும் வாக்களித்திருந்தார். அதே போன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு பெரிய கூட்டம் அவருக்காக கூடி நின்றது. வாக்குச்சாவடிக்கு முன்பாக ஏராளமானவர்கள் திரண்டு நின்றிருந்தார்கள். இன்று காலையே சென்று தவிக தலைவர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவர் தன்னுடைய வாக்கினை செலுத்தி வந்திருந்தார். முதலமைச்சர் குடும்பத்தோடு சென்று வாக்களித்திருந்தார். துணை முதலமைச்சரும் தனது குடும்பத்தோடு சென்று வாக்களித்திருந்தார். அதே போன்று பாமக தலைவர் அன்புமணி சென்னையில் வாக்களித்திருந்தார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னையில் வாக்களித்திருந்தார். முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் தொகுதி மாறி சென்று போட்டியிடக்கூடியவர்கள் தங்களுடைய வாக்குச்சாவடியிலே வாக்களித்து விட்டு உடனடியாக தத்தமது தொகுதிகளுக்கு சென்று தற்பொழுது தேர்தல் பணிகளை பார்வையிட்டு வருகின்றார்கள். தமிழகத்தில் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சில இடங்களில் மட்டும் சில குழப்பங்கள் இருக்கின்றன, மோதல் போக்கு இருந்து வருகின்றது. சென்னையை பொறுத்தவரை மயிலாப்பூரிலே சற்று வாக்குப்பதிவு குறைவாக மந்தமாக இருப்பதாக பார்க்கப்பட்டாலும் பிற்பகலுக்கு பிறகு அதுவும் வேகம் எடுத்திருக்கின்றது. விருகம்பாக்கம் உள்ளிட்ட தொகுதியில் எல்லாம் சென்னைக்குள்ளாக வாக்குப்பதிவு தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. மதுரவாயல் தொகுதியில 53% அளவு வாக்குப்பதிவாக இருக்கின்றது. திருநெல்வேலியில 50% கடந்திருக்கின்றது வாக்குப்பதிவு. விருதுநகர் மாவட்டத்திலே 56 விழுக்காட்டை கடந்திருக்கின்றது வாக்குகளின் எண்ணிக்கை. பாபநாசம் தொகுதியிலே கிட்டத்தட்ட 50% இந்த ஒரு மணி நிலவரத்திலேயே தொட்டுவிட்டது என்பதையும் பார்க்கின்றோம். எனவே அடுத்தடுத்து பல்வேறு முக்கிய தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எல்லாம் வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்கின்றார்கள். சென்னையிலே பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் வாக்காளர்களிடையே நல்ல ஆர்வம் இருக்கின்றது. இளம் வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். அதே போன்று கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி, வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதி, தியாகராய நகர் சட்டப்பேரவை தொகுதி உட்பட சென்னையிலே நட்சத்திர தொகுதிகளாக இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வருகை தந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. ஒரு மணி நிலவரப்படி ஒவ்வொரு பகுதியிலும் அந்த வாக்குகள் எவ்வளவு பதிவாகி இருக்கின்றன என்பதையெல்லாம் சொல்லி வருகின்றார்கள். வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை 57% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன ஒரு மணி நிலவரப்படி. அதே போன்று மற்ற தொகுதிகளிலும் சென்னைக்குள்ளாக 55 விழுக்காட்டை கடந்து வாக்குகள் எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கின்றன. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதியிலே 50% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே 56.8% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதுவரை இல்லாத அளவிற்கு மிக அதிகப்படியான வாக்குகள் ஒரு மணிக்கு உள்ளாக பதிவாகி இருக்கின்றன. 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருந்த நிலையில் ஒரு மணி நிலவரப்படி ஒட்டுமொத்த தமிழகத்திலும் 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் 56.81 கிட்டத்தட்ட 60% தொட்டுவிட்டது. ஒரு மணிக்கு உள்ளாக தமிழகத்தில் வாக்குப்பதிவு என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே 56.81% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பிற்பகல் ஒரு மணி நிலவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏறக்குறைய 60% வாக்காளர்கள் 10 6 பங்கு வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிவிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.